गङ्गणपतये नमः. श्रीगुरुभ्यो नमः. ஸ்ரீமன்னாராயணியம் தசகம் 59. குழல் ஓசையின் வர்ணனை. வேணுகானத்தை வர்ணிப்பது. புதிய காயாம்பூவை போன்று மிகவும் மென்மையானதும் மிகுந்த அன்பு பெருகுகின்றதும் எல்லோரையும் முற்றிலுமாக மயக்குவதும் சச்சிதானந்த ரூபமாகியதுமான தங்களுடைய திருமேனி என்கின்ற பரபிரம்மத்தைக் கண்டு கோபிகைகள் ஒவ்வொரு நாளும் மிகுந்த மயக்கம் அடைந்தார்கள். ஹே ஸ்ரீஹரி, கோபிகைகள் மன்மதனின் லீலைகளால் கலக்கப்பட்ட மனதை உடையவர்களாக எல்லா இடத்திலும் எப்பொழுதும் தங்களை பார்க்க விருப்பம் கொண்டவர்களாக ஆனார்கள். அதனால் காலையில் நீங்கள் காட்டிற்கு செல்வதை கூட அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. தாங்கள் மாடுகளை மேய்ப்பதற்காக காட்டிற்கு புறப்பட்ட பொழுது தங்களிடத்திலேயே மனதை பதித்தவர்களாக இடைவிடாமல் தாங்கள் செல்லும் வழியையே பார்த்து கொண்டிருந்தார்கள். மான் போன்ற வழிகளை உடைய அவர்கள் இடைவிடாமல் உங்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள். தூரத்தில் இருந்து கேட்கும் தங்களுடைய குழலின் ஓசைகளை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். மேலும் தங்களுடைய லீலைகளாகிய விளையாட்டுகளை பற்றிய கதைகளை பேசிக்கொண்டு ஆனந்தம் அடைந்தார்கள். காட்டிற்கு சென்ற தாங்களும் மிகவும் அழகான நல்ல நிழல் நிறைந்த ஒரு மரத்தின் அடியில் கால்களை மாற்றி வைத்து நின்று கொண்டு புல்லாங்குழல் ஊதினீர்களல்லவா? ஹே பிரபுவே, தங்களுடைய குழலின் இனிமையான ஓசையானது வானத்தில் உள்ள அப்சர ஸ்திரீக்கள் எனப்படுகின்ற தேவ பெண்களையும் மன்மதனின் அம்பினால் மயங்கச் செய்வதைப் போன்றதாகவும் பசுக்கூட்டங்களையும் பறவை கூட்டங்களையும் செயலற்று அசைவற்று செய்வதாகவும் இருந்தது. மேலும் கற்களையும் பாறைகளையும் கூட உருக்கியது. அந்த புல்லாங்குழலின் துவாரங்களில் மயக்குகின்ற விரல் நுனிகளை உடையதும் தாளத்தை அனுசரித்து கொண்டு அசைகின்ற அழகிய துளிர் போன்ற கால்களை உடையதுமான தங்களுடைய அந்த நிலையை நேரில் காணாவிட்டாலும் கூட மனதினால் அதனை யோசித்தவாறு கோபஸ்திரீகள் மிகுந்த பரவச நிலைக்கு உள்ளாகி மெய்மறந்தார்கள். ஆச்சரியம்! எந்த தயக்கமும் தடையும் இல்லாமல் தங்களுடைய திருமேனியை தரிசிக்கின்ற தேவ பெண்களையும் பறவைகளையும் மிருகங்களையும் பசுக்களையும் தங்கள் திருவடிகளில் அன்புமிக்க பிருந்தாவனத்தையும் அந்த கோபிகைகள் மிக மிக பாக்கியசாலிகள் என்று எண்ணினார்கள் அல்லவா? வேணுவாகிய அந்த புல்லாங்குழலால் அனுபவிக்கப்பட்டு மீதியான ரசமாகிய இதழ்களின் அமிர்தத்தை ஒரு பொழுதாவது நான் சுவைப்பேனோ? ஹா, கஷ்டம்! வெகு தூரத்தில் இருக்கும் பேராசையால் என்ன பிரயோஜனம் என்றவாறு அந்த கோபஸ்திரீகள் கலக்கம் கொண்டவர்களாக துக்கம் அனுபவித்தவர்களாக அடிக்கடி மயக்கம் அடைந்தார்கள். ஹே பிரபுவே, ஒவ்வொரு நாளும் கோபிகைகள் மறுபடியும் மறுபடியும் இந்த விதமாக மன்மதனால் உண்டாக்கப்பட்ட தூண்டுதலினால் தங்களிடத்தில் ஆசையை வைத்து அதனால் பரவசர்களாகி ஒவ்வொரு நாளும் வீடுகளில் தாங்கள் செய்ய வேண்டிய தினசரி காரியங்களை கூட அறியாதவர்களாக ஆனார்கள். பற்று மற்றும் ஆசை என்பது இயற்கையிலேயே உண்டாவதல்லவா? மோட்சத்திற்கு வழியானது முயற்சியில் உண்டாகலாம், உண்டாகாமலும் இருக்கலாம். ஆனால் அந்த கோபிகைகளுக்கு இந்த இரண்டுமே ஒன்றாக கிடைத்துவிட்டதல்லவா? அவர்களுடைய பாக்கியமே பாக்கியம். ஹே குருவாயூரப்பா, என்னை தாங்கள் காப்பாற்ற வேண்டும். ஹரி ஓம். அந்யதா சரணம் நாஸ்தி த்வமைவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜனார்தனா.